ஹாய் எவ்ரி ஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் தலைவர். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் 306. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சூப்பரான ஒரு எக் மசாலா ரெசிபி பார்க்க போகிறோம். சரியா? ஸ்டாண்டர்டாக எக் மசாலா அப்படின்னு ரெஸ்டாரண்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி செய்கிறது நல்ல பர்ஃபெக்டான மெத்தடில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலில் யாரெல்லாம் புதுசாக இருக்கீங்க கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த அப்டேட் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாண்டா வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 முட்டை வச்சுருக்கேன் பாருங்கள். உரிச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். குவான்டிட்டி வந்து உங்கள் தகன அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா? சால்ட் உங்கள் டேஸ்ட்டு தகன போட்டுக்காங்க. இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒவ்வொன்றா போடும்போது நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்காங்க. அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கடை எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க நான்ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதில் வந்து ஒரு 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற இடம் இந்த முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இந்த முட்டை ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஆயிலில் லைட்டாக ஒரு கரண்டி இடம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 5-6 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பாருங்கள் நல்லா நைஸாக சாப்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதே அப்படியே ஆட் பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக இந்த வெங்காயம் நல்லா ஃபைனாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வெங்காயம் பாருங்கள் ஒரு அளவு ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ வந்து இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா நைஸாக இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபைனாக வதக்கலாம். லாஸ்ட்டில் கிரேவிக்கு நல்லா ஃபைனான ஒரு சூப்பரான ஒரு ரெடிஷ் கலர் வேணும்னா இது ஃபஸ்ட்டில் நல்லா வதக்கி தான் ஆகணும். சரியா? கலர் பொடி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நேச்சுரலாகவே நம்ம கலர் எடுக்கணும். அதனால் கொஞ்சம் டைம் செலவு பண்ணுவோம். ஓகே, இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டு பாருங்கள். எந்த இடம் நம்ம போட்டிருக்கோமோ அது வெந்து பாதி ஆகிட்டு பார்த்தீங்களா நல்லா சூப்பராக வந்துட்டு இப்போ வந்து இதில் ஒரு கரண்டி அளவு இஞ்சி பூடு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். இப்போ வந்து ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் ஒரு கரண்டி, பெப்பர் பொடி அதாவது நல்ல மிளகு பொடி அது ஒரு அரை கரண்டி, அடுத்து மல்லிப்பொடி ஒரு அரை கரண்டி, மஞ்சள் பொடி ஒரு 1/4 கரண்டி, கரம் மசாலா ஒரு 1/4 கரண்டி. அவ்வளோதான். ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. இது போதும். ஏன்னா 4 முட்டை தான் ரெடி பண்ண போகிறோம். குவான்டிட்டி வந்து உங்கள் தங்கனா நீங்கள் எப்போவுமே அப்டேட் பண்ணிக்கோங்க. சரியா? தண்ணி குடிக்கிற கிளாஸ் வச்சு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதில் லைட்டாக மல்லி இலை போட்டுட்டு சால்ட்டு செக் பண்ணி மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 10 நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா ஆயிலெல்லாம் எப்படி விட்டுருக்கு பாருங்கள். கிரேவி நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இதில் எக் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூட வச்சுக்கலாம் இந்த எக்குக்கு ஸ்பைசஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு. ஓகே சூப்பர். நல்லா மணமாக இருக்குது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எக் மசாலா. நான் பாருங்கள், வாவ் நல்லா சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. என்ன பாருங்கள் ஆயிலெல்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி ஆயிலெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. எக்கிலும் வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஸ்டப்டாக இருக்கும். ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், எக் மசாலா பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது. பக்கவாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. வீட்டில் இதே மாதிரி ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒயிட் சாதத்தோட வேறு டிஃபன் ஐட்டமோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? உங்களுக்கு அன்பான காமெண்ட்ஸ் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோட உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அதை வர ஹெல்த்தியாக இருங்க, சூப்பராக இருங்க.